இந்த பையன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு கல்யாணத்துக்காண்டி தங்க மோதிரம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அந்த இடத்துல ஒரு பொண்ணு அவனுக்கே தெரியாம அவனோட காசுலாம் ஸ்வைப் பண்ணி எடுத்துறா. அவனும் ரிங்க வாங்கிட்டு காசை பே பண்ணலான்னு சொல்லிட்டு கார்டை கொடுக்குறான். பார்த்தா கார்டுல காசு இல்லைன்னு சொல்லிட்டு வருது. அந்த பொண்ணு கார்டுல காசு இல்லாம எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்து என்னை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டா. வெயிட் பண்ணு, எங்க அக்கா கால் பண்ணி காசு எடுத்துட்டு வர சொல்றேன்னு கால் பண்றா. பார்த்தா போன் அங்கதான் அடிக்குது. அந்த பொண்ணு தான் அந்த காசை எடுத்ததோ. நீ என்ன இங்க பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் மோதிரம் வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. எனக்கு எமர்ஜென்சியா காசு தேவைப்படுது, உன் கார்டை கொடுக்குறேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணை பார்த்தாலே ஃப்ராடா தெரியுது, நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ப்ளீஸ் கார்டை கொடுன்னு சொன்னதோ அவனு கார்டை வாங்கிட்டு ஸ்வைப் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு தங்க முதலத்தை வாங்கி கொடுத்துறான். அந்த அக்காவும் அந்த பொண்ணு கிட்ட பேசுற சாக்குல உடம்புல ஜிபிஎஸ் ட்ராக்கையும் செட் பண்ணிடுறா. அவ வெளியே போன கேப்ல யாரோ மோதிரத்தை அடிச்சுட்டு போயிடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எனக்கு இன்னொரு மோதிரம் வாங்கி கொடுன்னு சொல்லும் போது என்கிட்ட அவ்வளவு காசு இல்லைன்னு சொல்லி அவனும் சொல்லிடுறான். இனிமேல் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அவன் அந்த இடத்த விட்டே கிளம்புறா. அப்ப அவங்க அக்கா கரெக்டா வந்துட்டு நான் ஜிபிஎஸ் ட்ராக் செட் பண்ணிருக்கேன், அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. திருடனும் இவளும் ஒரே ஆளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த அக்காவும்